வணக்கம் நண்பர்களே. பாகிஸ்தானில் 2 நாளைக்கு முன்னாடி வெடி போட்டு கொண்டாடியிருக்காங்க. காரணம் என்னென்னா, பணக்கார நாடு சவுதி அரேபியா எங்கள் கூட்டாளியாக வந்துருச்சு, இனிமேல் என்ன நாள் எங்களுக்காக ஓடி வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, கிராமத்தில் ஒரு ரவுடி சுற்றிக்கிட்டே இருப்பான். அவன் போய் பணக்காரனை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுவான், உங்களுக்கு எதாவது பிரச்சனைனா சொல்லுங்கள், நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு. காரணம் என்னென்னா, அந்த பணக்காரன்ட்ட பணத்தை ஆட்டையை போடுறதுக்கான வழி. அதே மாதிரி தான் பாகிஸ்தானுக்கு வந்து இந்தியா தான் ஒரே குறி, வேறு எந்த நாடும் கண்டுக்கு தெரியாது. இந்தியாவில் எப்போ பார்த்தாலும் குடைச்சல் கொடுக்கலாமா, அவங்கள தூங்க விடாமல் பண்ணலாமா, அதுக்கு பணம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஆசிய வங்கி, உலக பேங்கு, அமெரிக்கா அங்கே போய் கடன் கட்டிகிட்டே இருப்பாங்க. இப்போ தோதா வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா வழியில் வந்து சிக்கிட்டாங்க. அதனால் இவங்கள வச்சு நம்ம கொண்டாடி தீர்த்தலாம் நினச்சாங்க. ஆனால் இந்தியாவிலேருந்து முக்கியமான உயர் அதிகாரிகள் சவுதியோட பேசியிருக்கிறாங்க. உடனே என்ன பண்ணிட்டாங்க, சவுதியிலேருந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. பாகிஸ்தானும் எங்களுக்கும் நடந்த ஒப்பந்தம் எந்த ஒரு குறிப்பிட்ட நாட்டையும் குறி வச்சு கிடையாது. இந்தியா வந்து எங்களுக்கு மிகப்பெரிய நட்புறவு உள்ள நாடு, இன்னமும் உறவுகளை வலுவாக கட்டமைத்து கொண்டிருக்கிறோம். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை கூட இந்தியா கூட அதிகமாக நாங்கள் சார்ந்து இருக்கிறோம். இந்தியா வந்து எங்கள்கிட்ட அதிகமாக வந்து பெட்ரோல் டீசல் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் இந்த ஒப்பந்தம் இந்தியாவை குறி வச்சு கிடையாது, எங்களுடைய சுயசார்புக்காக நான் பண்ணியிருக்கோன்னு சொல்லி ஒரே போட்டாங்க. இதை பார்த்து பாகிஸ்தானில் அப்படியே அப்செட் ஆகிட்டாங்க, என்னடா இப்படி ஆகிப்போச்சுன்னு. உலக அளவில் என்ன சொல்கிறாங்கன்னா, சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் போட்ட ஒப்பந்தம் 2 நாடுகளுக்கு இடையில் எந்த பிரச்சனை வந்தாலும் ஒரு நாடு வந்து காப்பாற்றணும்னு சொல்லி. ஆனால் மோடியோட ராஜதந்திரம் எவ்வளவு பலமிக்கதாக இருந்தால் ஒரே நாளில் சவுதி பல்ட்டி அடித்து இந்தியா தான் எங்களுக்கு முக்கியம்னு சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா மோடியோட பவர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி உலக அரங்கில் விவாதிக்கிறாங்க. ஏன்னா இந்தியா வந்து எல்லா நாடுகளையும் நட்புறவு போனாலும் சரி, அதே நேரத்தில் மிகப்பெரிய ஒரு கான்டாக்ட் வச்சுருக்கிறாங்க. அது ஏசியா லெவலில் இல்லை, உலக அளவில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது. ஒரே நாளில் பாகிஸ்தானோட சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாம் குப்பரை போயிடுச்சு. அடுத்த செய்தியில் சந்திப்போம். நன்றி.